ப்ளவுஸோட கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து லைனிங் ப்ளவுஸோட கை. தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது தையல் உள்ளே போகிற மாதிரி நம்ம அடித்து திருப்பிக்கலாம். மடித்து தைக்கிற மாதிரியா இருந்தால் 1/2 இன்ச்சு தேவைப்படும். இதை அடித்து அப்படியே உள்பக்கம் போகிற மாதிரி திருப்பி தைக்கிறதுனால 1/2 இன்ச்சு இருந்தால் சரியாக போயிடும். கையோட ஹைட் வந்து 4.25 இருக்குது. தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணி 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கையோட வளைவு ஷேப் வரைகிறதுக்காக 2 இன்ச்சு. கையோட ஆம்கோல் சுற்றளவு வந்து 8.5 இருந்துச்சு. இந்த லென்த் வந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 7.5 இன்ச்சு எடுத்துக்கினாலே துணி சரியாக போயிடும். 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த தையலுக்காக 1.5 இன்ச்சு நம்ம சைடில் தைக்கிறோம் இல்லையா, அந்த தையலுக்கான துணி இது. மீதி இருக்கிறத கிராஸை கோடு போட்டு 4 பிரிச்சுக்கணும். 6.5 இருக்குது. 6.5ல் பாதி 3.25, 3.25ல் பாதி 1.5 ஒரு புள்ளி வரும்னு நினைக்கிறேன். நாலாக பிரிச்சுக்கிட்டு அப்புறம் அந்த ஸ்கேல் எடுத்து ஃபஸ்ட்டு புள்ளியும் 4வது புள்ளியும் கரெக்டாக ஒரே கோட்டில் இருக்கிற மாதிரி வச்சு வரைஞ்சிக்கணும். அப்புறம் மீதி 4வது புள்ளிலேருந்து 5வது புள்ளிக்கு ஸ்கேலை இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பி இந்த மாதிரி திருப்பி வச்சு இப்படி வரைஞ்சிக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு புள்ளிலேருந்து அடுத்து 3வது இன்ச். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணுறதுக்காக வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு புள்ளியும் 3வது புள்ளியும் சேர்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்கேலை திருப்பி வச்சு 3வது புள்ளியும் இந்த 5வது புள்ளியும் சேர்த்து வரைஞ்சிக்கலாம். கையோட அகலம் தையலுக்காக 1.5 இன்ச். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து சென்டர் நாட்ச் போட்டு கட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு நாட்ச் போட்டு ஆம்கோல் வளைவு வந்து நான் 8.5 இன்ச்சு இருக்கணும்னு சொன்னேன். இருக்குதுன்னு அளந்து பார்த்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அளந்து பார்த்துக்கலாம். கரெக்டாக தான் இருக்குன்றதுனால அளக்கலை. 8.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் கட் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா, அது. அடையாளத்துக்காக ஒரு நாட்ச். அவ்வளோதான். இந்த மாதிரி ஹேண்ட் கட் பண்ணி தைக்கும் போது முன்னாடி வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வருது.